ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கடன் வாங்கியவர் எவ்வளவு முயற்சித்தாலும் கடனை கட்ட முடியாமல் போவதின் ரகசியம். இப்ப கடன் வாங்கினவங்க நிறைய பேர் கடன் வாங்கிட்டு அது திருப்பி கொடுக்கணும் தான் நினைப்பாங்க. யாரும் ஏமாத்தணும்னு நினைக்கிறது இல்லை. ஆனா கடனை கொடுக்க முடியாத சூழ்நிலை நிறைய பேருக்கு உருவாயிரும். கடன் வாங்குறப்ப அத கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா, அத கட்ட முடியாத சூழ்நிலை, பல பிரச்சனைகள், அதைத் தொடர்ந்து அவங்களுக்கு பல கஷ்டங்கள், இப்படிலாம் வர்றதுனால கடன கட்ட முடியாத மாரி சிக்கல் பல உருவாகும். இதுல பார்த்தீங்கன்னா, அதுல 100ல 1% வேணா அந்த மாரி இருக்கலாம். கடன வாங்கி ஏமாத்தணும்னு நெனைக்கிறவங்க. அது கூட அவங்களால முடியாது. ஏன்னா, இப்ப இருக்க கடன் வாங்குறதுக்கான ஆதாரங்கள்லாம் வாங்கிட்டு தான் குடுக்குறாங்க. அதனால இவங்க ஏமாத்தணும்னு நெனைச்சா கூட ஏதாவது கேஸோ, இல்ல அதனால பிரச்சனை பண்ணியோ, எப்படியோ வாங்கிருவாங்கன்னு தெரியும். அதனால கடன வாங்கிட்டு யாரும் ஏமாத்தணும்னு நெனைக்கிறதே இல்ல. ஆனா, கடன் அதிகமா உருவாகி கடன கட்ட முடியாத சூழ்நிலை, பல சிக்கல்கள். அது எப்படி உருவாகுது அப்படின்னா, இப்ப சில பேர் ஒரு பிசினஸ தேர்ந்தெடுப்பாங்க. ஆ இல்ல அவசரமா ஏதாவது எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன கட்ட முடியாத அளவுக்கு அவங்க ஜாதக அமைப்பு இருக்கும். அந்த ஜாதக அமைப்புல கடன் ஒண்ணு வந்துட்டாலே, அவங்களால திருப்பி கட்டவே முடியாது. அந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கும். அப்படி இருக்கையில ஜாதகப்படி அவங்க கடன வாங்குறப்ப, யார் பேர்ல கடன வாங்குனா கட்ட முடியும் அப்படிங்கிறத வீட்ல யாருடைய ஜாதகப்படி கடன கட்ட முடியுமோ, அவங்கள வச்சு கடன் வாங்கிக்கிறது நல்லது. திரும்ப கட்டக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு. இல்லன்னா, பெரும்பாலும் கடன் வாங்காம இருக்கிறது தான் நல்லது. இதுல ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லப் போறேன். நெறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்ப கடன் எல்லார்ட்டயும் வாங்கிரக்கூடாது. கடன் குடுக்கிறவங்களுக்கு கடன் குடுத்துட்டு திருப்பி வாங்க முடியாத ஜாதக அமைப்பா இருக்கும். அந்த மாரி ஆள்ட்டலாம் ஒரு ஜாதகர் கடன் வாங்கிட்டாரு அப்டின்னா, அவருடைய ஜாதகம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அவருக்கு கொடுத்த கடன திருப்பி வாங்க முடியாத ஒரு ஜாதகம். அந்த மாரி ஆள்ட்ட நீங்க ஜாதகம் இருக்கிறவர்ட்ட போய் கடன் வாங்கிட்டீங்கன்னா, உங்களால கட்ட முடியாத சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். ஏன்னா, அவருக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடாதுங்கிற விதி இருக்கும். பலமா இருக்கும். அப்படி இருக்கும்போது, அவர்கிட்ட போய் நீங்க கடன வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அதனால பல கஷ்டங்கள் இருக்கு. உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். எந்த ரூபத்துல எப்படி வருதுன்னே தெரியாது. ஏன் இதெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு வருதே அப்படின்னு நீங்களே திணறிருவீங்க. இப்படியெல்லாம் சிக்கல் இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத அளவுக்கு புதுசு புதுசா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இப்ப 1 மாசம் நீங்க ஒரு பிளான் போட்டு, இந்த மாசம் இந்த லோன் போடுறேன். இந்த அ பிரச்சனைய முடிச்சிடலாம். இந்த கடன குடுத்துடலாம் அப்புட்ன்னா, நீங்க உங்களுக்கு வாங்குன லோனுக்கு வேறொரு செலவு வந்துரும். அது மாரி பல பிரச்சனைகள் வரும். இதுல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அ இப்ப கடன் குடுக்குறவங்களுக்கு அந்த கடன எ எத அடமானமா வச்சுக்கு சில அடமான கடன்லாம் இருக்கும். வீட்டு அடமானம் வச்சு வாங்குறது, அ அதேபோல வாகனங்கள அடமானம் வச்சு வாங்குறது, நகைய அடமானம் வச்சு வாங்குறது, இடத்த அடமானம் வச்சு வாங்குறது, இப்படி ஏதோ ஒரு அடமான கடன் வாங்குறவங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அடமான கடன் குடுக்குறவங்களுக்கு, அந்த கடன் வாங்குறவங்க யாருமே கடன கட்ட முடியாத ஜாதக அமைப்பு இருக்கும். அதனால அவங்களுக்கு அந்த அடமானமா வச்ச சொத்தோ, வீடோ, அ அதேபோல வாகனமோ, இல்ல நகைகளோ அப்படியே அவங்கள்ட்டயே போய் சேர்ந்துரும். அந்த மாரி ஆள்ட்ட நீங்க சிக்கியிருப்பீங்க. அப்ப கடன் வாங்குனவங்க, இந்த கடன கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இயற்கையிலே உருவாகும். அது
அது வந்து மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டான விஷயம். சரி, ஒரு சிலர் வந்து நகைக்கடன் வாங்குறவங்கலாம், அ அந்த நகைக்கடன் குடுக்கும்போதே, அந்த நகைய வந்து திரும்ப அவங்க திருப்பி கடன கட்டி நகைய திருப்பாத அளவுக்கு பல விஷயங்கள் செய்றாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ரொம்ப பாவ காரியம். ஆனா அதெல்லாம் செய்றாங்க. அந்த மாரியே செஞ்சுருவாங்க. அந்த மாரி இடங்கள்ல போய் நகை கடன்லாம் வாங்குனா, நகையெல்லாம் போயிரும். நகையெல்லாம் நீங்க திருப்பவே முடியாது. அந்த மாரி சில விஷயங்கள் வந்து இருக்கு. அது கெட்ட விஷயங்கள அது அவங்க ஃபேமிலி அனுபவிப்பாங்க. ஆனா, நீங்க போய் அங்க சிக்கியிருப்பீங்க. இப்படி பல பேருக்கு அனுபவங்கள் இருக்கும். ஆனா, அதோட சீக்ரெட் தெரியாது. பல சிக்கல்கள சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, அது இப்படியெல்லாம் இருக்குமா? அப்படின்னா, ஆனா அப்படியெல்லாம் இருக்கும். அந்த மாரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனா, இத வந்து நம்ம எப்படி வாழ்க்கையில வந்து இந்த மாரி கடன் பிரச்சனை வந்து தலை தூக்கும்போது, இந்த மாரி செய்யலாம் அப்படின்னா, பிராக்டிகலா வந்து கடன் வந்து ஒருத்தர்ட்ட வாங்கி அவர்ட்ட கட்டவே முடியாதுன்னா, அந்த கட்ட முடியாத அவருக்கு ஏன்னா கடன் குடுத்தவருக்கு வாங்க முடியாத ஒரு அமைப்பு ஜாதகத்துல இருக்கும். அப்ப அவங்க வீட்ல வேற யாரையாவது பேர்ல அந்த கடன மாத்தி விட சொல்லி நீங்க கேட்கலாம். ஆ ஏன்னா, நீங்க கேட்கிறது வந்து அவங்களுக்கு எப்படியாவது பணம் வந்துருங்கிற ஒரு வழி தெரியறதுக்காக கூட நீங்க சொல்லலாம் அந்த மாரி. ஆனா, அத ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம எவ்வளோதான் வந்து கடன்காரங்க வந்து கடன் குடுக்கலன்னா, கடன் குடுத்தவங்க வந்து அவங்கள மீண்டும் மீண்டும் தொல்லை தான் குடுப்பாங்க. தொல்லை குடுத்து எப்படியாவது கடன குடுங்க குடுங்கன்னு தான் கேட்பாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் வந்து கடன் வாங்கி கடன் கட்ட முடியாம பிரச்சனைகள் அதிகமா ஆகுதுன்னா, அவங்க ஜாதகத்த பார்த்து அந்த ஜாதகத்துல திதி சூனியம், முடக்கு இதெல்லாம் பார்த்து, ராசி ஜாதகமா இந்த மாரிலாம் பார்த்து, இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டா, ஓரளவு அவங்க அதுலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்துரும். இப்படி இதெல்லாம் வந்து யாரும் யோசிக்க மாட்டாங்க. இது கடன் கட்ட முடியலன்னோன ரொம்ப விரக்தி ஆயிருவாங்க. இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்த்து என்ன செய்றது? அப்படிங்கிற மாரி பிராக்டிகல் லைஃப்ல போவாங்க. அது வந்து பாதிப்பு நெறைய குடுக்கும். ஜாதகத்துல அமைப்பு இருக்கும்போது, அந்த ஜாதகத்த மீறியெல்லாம் யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. கிரகங்கள் ரொம்ப வலிமை வாய்ந்ததா இருக்கும். என்னதான் யோசிச்சாலும், அதுக்கு ஒரு பெரிய பின்னடைவு, ஒரு செக் வைக்கும். எந்த ஒரு விஷயமும் வந்து தீவிரமா பாதிக்குது அப்படின்னாவே, ஜாதகத்த நீங்க பார்க்கணும். ஜாதகத்த பா இதுல என்னன்னா, இப்ப ஜாதகத்த பார்க்க சொல்றதுனால, ஜாதகத்த பார்க்க சொல்றவங்க மேல கோவப்படுவாங்க. ஆனா பிரச்சனைங்கிறது அத விட பெருசா இருக்கும். அப்ப பிரச்சனையோட ஜாதகம் பார்க்கிறவங்கள தான் பிரச்சனையா நெனைப்பாங்க. இந்த மாரி யோசிக்கிறதுனால தான் நெறைய சிக்கல்கள் இருக்கும். இப்ப கடனு வாங்குற ஆளுக்கு எந்த அமைப்பு இருக்குங்கிறது கடன் வாங்குறவங்களுக்கு தெரியாது. ஏதோ கடன குடுத்தா போதும் அப்படிங்கிற மாரி கடன வாங்கிர்றாங்க. சில பேரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு எங்கள்ட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, நாங்க இவ்ளோ பணம் தரோம் அப்டின்லாம் வாங்குறாங்க. அது மாரி வாங்குறவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. பல விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நல்ல மனிதரா தான் இருந்திருப்பாங்க. பல வருஷங்கள் அவங்க நல்லா பிசினஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப நகை கடைலாம் வச்சிருக்காங்க அப்டின்னா, நகை சீட்லாம் ரொம்ப வருஷம் நடத்தியிருப்பாங்க. அதுல ஒரு சிலர் கடன் வாங்கு க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ஜாதக அமைப்பு அந்த இன்வெஸ்ட்மென்ட் பணத்த திரும்ப வாங்க முடியாதது மாரி அமைப்புல உள்ளவன்லாம் பணத்த கட்டுவான். எல்லாருமே கட்டையில யாரு அப்படி இருக்காங்கன்னு தெரியும். அதனால அந்த மாரி கட்டம்போது, அது வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட் வாங்குறாங்கல்ல, இப்ப நகை கடையோ, இல்ல ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியோ வாங்குறாங்க அப்புட்ன்னா, அவங்கள பாதிச்சிரும். ஏன்னா, கட்டுனவன் வாங்கக்கூடாதுங்கிறது அவனுடைய ஜாதக அமைப்புல இருக்கும். அப்ப இந்த மாரி பெரிய இன்வெஸ்ட்மென்ட்டு வாங்குறவங்க, நகைக்கடை நடத்துறவங்க, இவங்கலாம் இவங்களுடைய ஜாதகத்த வந்து ரொம்ப செக் பண்ணிக்கணும். கடன திருப்பி வாங்குன பணத்த திருப்பி குடுக்குற அளவுக்கு சிக்கல்கள் ஏதாவது ஜாதகத்துல இருந்தா, அந்த ஜாதகத்துல உள்ள சிக்கல்கள சரி பண்ணிக்கணும். அதுக்கான வழிபாட செஞ்சுக்கணும். ஜாதகத்துல இருக்கிற மாரி. இவ்வளவு விஷயம் நான் இவ்வளவு தெளிவா சொல்லி கூட யாருக்கும் அவ்வளவு புரியாது. ஏத்துக்க மாட்டாங்க. அதை விட பிராக்டிகல்லா இத எப்படி அதாவது ஏமாத்துறதுன்னா, எப்படி இத சமாளிக்கிறது?
அப்படிங்கிறத யோசிப்பாங்க. நீங்க எவ்வளோ சமாளித்தாலும், என்னதான் யோசிச்சாலும், ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் வந்து ஜெயிச்சிரும். ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள மீறி எதுவும் செய்ய முடியாது. அப்ப அதற்கான ஒரு சிறந்த வழிபாட செய்யணும். இதுல பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்கள்லாம் திடீர்னு அவமானப்படுறாங்க. ரொம்ப பிரச்சனையாகுறாங்க. சில பேர் வாழ்க்கையே முடிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுறாங்க. ஆனா, அவங்க பரம்பரையா அவங்க நல்லாவே வாழ்ந்த குடும்பமா இருக்கும். நல்ல நாணயமான குடும்பமா தான் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாரி ஜாதகம் பார்த்து சொன்னா கூட, இந்த மாரி பிரச்சனை இருக்கு. இத சரி பண்ணுங்க அப்டின்னாங்க. அவங்க என்னன்னா, நாங்க இத்தன வருஷம் நல்லா வாழ்ந்திருக்கோமே! எங்க தாத்தா வாழ்ந்திருக்காரு, எங்க அப்பா வாழ்ந்திருக்காரு, நாங்க வாழ்ந்திருக்கோம். இதுல என்ன இருக்கு? அப்டிம்பாங்க. ஏன்னா, அந்த ஆணவம் இருக்கும். அதேபோல அ இந்த மாரி உங்களுக்கு சிறப்பா இந்த மாரி வழிபாடு, இந்த மாரி கோயிலுக்கு போணும் அப்டின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, "நாங்க போகாத கோயில்களே இல்ல. நாங்க இத்தன கோயிலுக்கு இத்தன அ தடவ போயிருக்கோம். இவ்வளோ வழிபாடு செஞ்சிருக்கோம். எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னு" அவங்க தற்பெருமைய பத்தி பேசுவாங்க. ஆனா, பிரச்சனை வந்த பிறகு தான் தெரியும். அவங்களுடைய ஆன்மீகம் எங்கே போணுச்சு? அவங்க தெய்வீகம் எங்கே போணுச்சு? அவங்களுடைய சிக்கல்கள் எப்படி வந்து அவங்களுக்கு அத அவமானப்படுத்துது? எவ்வளோ கஷ்டத்த குடுக்குது? இவங்க பரம்பரை தொழில் எங்க போகுது? அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான் புரியும். இது மாரி இந்த கடன் வந்து வாங்குறவங்க கடன் வாங்குறவங்க யார்ட்ட வாங்குறோம்? அப்படிங்கிறத யோசிக்கணும். அந்த மாரி யோசிச்சு வாங்கவும் முடியாது. அந்த மாரி அதேபோல சில பேர் இன்வெஸ்ட்மென்ட் வாங்குறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் அத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கனே, நகை சம்மந்தப்பட்ட கட இது இன்வெஸ்ட்மென்ட்டு, ஃபினான்ஸ் சம்மந்தமான இன்வெஸ்ட்மென்ட்டெல்லாம் வாங்குறவங்க எல்லார்ட்டயுமே வாங்குறாங்க. எல்லா ஜாதகமும் ஒரே ஜாதகம் மாரி இருக்காது. அதுல சிலது ரொம்ப மோசமான ஜாதகங்கள் உள்ளவங்களும் அந்த மாரி எல்லாருமே பணம் கட்டிருவாங்க. அது மாரி கடுமையா பாதிக்கப்படக்கூடிய ஜாதகங்கள் பணம் கட்டியிருக்கும்போது, அவங்களுக்கு திருப்பி குடுக்க முடியாது. இது ஒருத்தருக்கு திருப்பி குடுக்கலன்னா, அடுத்தடுத்து அதே நிலை வந்துகிட்டே இருக்கும். அப்ப பாதிப்பு வந்து பெருசாயிட்டே இருக்கும். இதுதான் வந்து கடன் வாங்குறவங்க வந்து, அவங்க ஜாதகத்த தான் சரி பண்ணிக்க முடியும். மத்தவங்க ஜாதகத்த சரி பண்ண முடியாது. ஆனா, அந்த ஜாதகங்கள்ல பிரச்சனை இருக்கும். அப்ப இவங்க ஜாதகத்த சரி பண்ணிட்டாவே, பிரச்சனையான ஜாதகம் உள்ளவங்கள்ட்ட கடனுங்கிற தொடர்பு வராது. இந்த கடனோட தொடர்பு வந்தாலும், அத வந்து சுமூகமா முடிக்கிற மாரி இருக்கும். நெறைய பேரு கடன் வாங்கிட்டு பல சொத்துக்கள இழந்து, அ அதேபோல பார்த்தீங்கன்னா, கடனுக்கு கடன வாங்கி வாங்கி அதிலேயே வந்து தொழிலையும் இழந்துர்றாங்க. சிலர் எனக்கு பழக்கமானவங்க ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சு இருந்தவங்க, அந்த ஜவுளி கடையெல்லாம் கடன்ல போயிருச்சு. ஆடம்பரமா வாழ்ந்து நல்லா சுகபோகமா இருந்தவங்க. கடைசில அந்த ஜவுளி கடையிலே அவரு போய் வேலை பார்க்குற அளவுக்கு அவருடைய சூழ்நிலை வந்தது. ஏன்னா, அந்த ஜவுளி கடைய வாங்குனவரு இவரு மேல இரக்கப்பட்டு, அவருக்கு அங்க ஒரு வேலையே குடுத்துட்டாரு. அப்ப அந்த கடன் வாங்குறதுக்கு, கடன் குடுக்குறவங்க எந்த அளவுக்கு ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க. ஒருத்தருக்கு கடன் கொடுத்துட்டு அவங்க சொத்தையே வாங்கிர்றாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கும். இப்ப கடன் வந்து அ கட்ட முடியாததுக்கு இந்த மாரியும் ஒரு ரீசன் இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். கடன் கட்டுறதுக்கு முடியாம போறதுக்கு காரணம், கடன் குடுத்தவங்க வாங்க முடியாத ஜாதகமா இருக்கும். அதுதான் காரணமே. பெரிய காரணமே அந்த மாரி தான் இருக்கும். அதுக்கு இந்த கடன் வாங்குறவங்க, இந்த மாரி பிரச்சனை பெருசா வருது அப்படின்னு தெரியும்போதே, ஆரம்ப நிலை நல்ல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போதே சிலர் வந்து அந்த விஷயங்கள தெரிஞ்சு, அதற்கான வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுக்கணும். அப்ப பார்த்தோனே தெரியும். ஜாதகத்துல இவங்களுக்கு கடன் வந்து பிரச்சனை குடுத்துருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அத பார்த்து சரி பண்ணிக்கலாம். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.